மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நீதிமன்றங்கள் சந்தித்த பல்வேறு வழக்குகள் குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த வழக்கறிஞர் திருமதி நீலவேணி அவர்கள் நம்மோடு வருகை தந்திருக்காங்க. வணக்கம். ஒரு ஸ்டாப் பேமெண்ட் செய்யப்பட்ட செக்கை வங்கி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வங்கி மீது நம்ம இழப்பீடு கோர முடியுமா? அதாவது செக்கை யாரு பிரசன்ட் பண்ணாங்களோ, செக்கை யாரு வேண்டான்னு தடுத்து நிறுத்தினாரோ அவர் கட்டாயம் தாராளமாக இழப்பீடு கேட்கலாம். நீங்கள் ஒரு அநீதி ஒன்று ஆயிடுச்சு ஒரு நபருக்கு, ஒரு ஃபிசிக்கலாவோ இல்லை எமோஷ்னலாவோ இல்லை மென்டலாவோ ஒரு இன்ஜுரியோ, லாஸ் ஆஃப் இன்ஜுரி, அந்த மாதிரி எந்த விதத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் இந்த கன்சியூமர் ஃபோரம் எல்லாம் ஏற்படுத்தியது. அந்த வகையில் பார்த்தா இந்த நபர் கொடுத்த காசோலையை தான் வழங்கிய இன்னொரு நபருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் பர்டிகுலர் ஒரு 10 சீரீஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் செக்ஸ் கொடுத்துருக்கிறார். அந்த செக்ஸை கொடுத்துட்டு அதற்கப்புறம் இவர் தனது வங்கிக்கு இந்த செக்கை ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்காரங்க உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா, என்கேஷ் பண்றதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுனா நீங்க கொடுக்க வேண்டாம், அதற்கான தொகையை அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவர் 2005ஆம் வருடம் 9வது மாதம் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்காரங்க என்ன பண்றாங்க, இவங்க முன்கூட்டியே இந்த காசோலைகள் வாங்கி வச்சுக்கிறாங்க, செக்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. இவங்க 2006ஆம் வருடம் 5வது மாதம் 2 காசோலைகளுக்கு தாக்கல் செய்கிறாங்க. வேணும் எங்களுக்கு செக் அமௌண்ட் வாங்குறதுக்கு, ரியலைஸ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ஸ்டாப் பேமெண்ட்டை தெரியாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பேங்க் இந்த காசோலைக்கான தொகையை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கொடுத்துட்றாங்க. அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இவருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லோன் வாங்கின இந்த காசோலைக்குரிய நபர் இருக்கார் பாருங்க, அவருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த காசோலை இந்த பண பரிமாற்றத்தில் பிரச்சனை. அதனால இது ஏற்பட்ட பிறகு பிரச்சனையா இல்ல இதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் ஸ்டாப் பேமெண்ட்டே கொடுக்குறாரு. இது அவர் வங்கி கணக்குல போதிய பணம் இல்லாம கொடுக்க, சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்டாப் பேமெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த சூழ்நிலைகள்ல கொடுக்கணும்? நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுத்துட்டு அந்த செக் நீங்க கொண்டு அங்க போடுறதுக்கு முன்னாடியே இல்ல உங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் கொடுத்த செக்கினுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? உங்களுக்கும் யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த செக்கின் உரிமையாளர் யாருக்கு செக்கு கொடுக்குறாங்களோ, இது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த வட்டிக்கு வாங்குறது இந்த மாதிரி இருக்கும்போது செக்யூரிட்டிக்காக செக்கை வாங்கி செக்யூரிட்டிக்காக வாங்க, அதில் தேதி இருக்காது, இவங்க கையெழுத்து மட்டும் இருக்கும், தொகையும் நிரப்பப்பட்டிருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமான இவங்க இந்த தொகை கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த செக்கை யார் கையில் இருக்கோ அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்து, இவர் கையெழுத்து ஆல்ரெடி இருக்குது. ஒரு செக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பிரகாரம் அது ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நபர் ஒரு காசோலையை கொடுத்து விட்டால், அதை நிரப்பப்படாத காசோலையாக கொடுத்தாலும் அது நிரப்பப்பட்டதுன்னா இவர் அதுக்கு ஆன்சரபிள். செக் டிசார்டர் கேஸ் மோசடி, செக் காசோலை மோசடி வழக்கு தாராளமாக தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு இது வந்துடுது. ஒன்லி திங் he should be liable to pay அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய தொகையே இல்லை, அவங்க ஆனால் நிரப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஆஸ்பெக்ட்லையும் ஸ்டாப் பேமெண்ட் கொடுப்பாங்க. இல்லை காசோலை 1-2 தொலைந்து விட்டது அப்படிங்கும்போது வங்கிக்கு ஸ்டாப் பேமெண்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் இவங்களுக்கும் இந்த காசோலைக்கு உரிய நபர் இருக்கார் பாருங்க, அவருக்கும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்திருக்கு. இவர் தொகையை கொடுக்க வேண்டியது இல்லையுமே இருந்திருக்கு. ஆனால் அவர்கள் அந்த அதிக பணம் பெறுவதற்காக வங்கியில் போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவர் முன்கூட்டியே 2005ஆம் வருடம் 9வது மாதமே இந்த காசோலைகள் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடுங்க, டோன்ட் பே தெம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த வங்கி என்ன பண்ணுது, இவரோட வங்கி என்ன செய்யுது அப்படின்னா சாஃப்ட்வேர் மாற்றுது. ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்லேருந்து வேறு சாஃப்ட்வேருக்கு மாறுறாங்க. சேஞ்ச் பண்ணும்போது அது ஃபீட்பேக் அந்த முன்னாடி இருந்தது எல்லாம் எரேஸ் ஆகிடுது. ஸோ இந்த காசோலையை கொடுக்கும் நபருக்கு அந்த என்கேஷ் பண்ணும்போது இருந்த ஆஃபீஸருக்கு ஸ்டாப் பேமெண்ட்டுங்கிற நாலேஜ் இல்லாமல் ஆயிடுது. அதனால இவர் 2 காசோலைக்கான தொகையை கொடுத்துட்றாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த காசோலைக்குரிய நபர் அந்த தொகையை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கொடுக்க வேண்டியதே இல்லை, அந்த தொகை அவர்களுக்கு செலுத்த வேண்டியதில்லை. அவர்கள் ஆக்சுவலாக அந்த செக்கை 2யும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அவங்க ரிட்டர்ன் பண்ணாமல் அவங்க என்கேஷ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் போட்டு அந்த தொகையை வாங்கிட்டாங்க.
ஸோ இவர் என்ன கொடுக்க வேண்டியாத தொகைக்கு இவரோட பணம் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. இது யாருனால யாரோட சேவை குறைபாடாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கியோட சேவை குறைபாடு. அதனால இவர் வங்கி மேல வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து கன்சியூமர் ஃபோரம்ல வந்து இவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த 2 செக்கோட காசோலைக்கான தொகையை கொடுத்தது தவறு, அந்த தொகையை வந்து எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து 2 செக்கு வந்து இப்போ டிஸானர் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸானர்னு எழுதிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நான் அடுத்த காசோலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான டிஃபெக்ட் இல்லைங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணணும். 3வது வந்து எனக்கு மென்டல் ஒரு அக்னி வந்திருக்கு. அந்த மென்டல் அக்னிக்கு காம்பன்சேஷன் எனக்கு 2 lakhs வேணும். அந்த 2 செக்குகளுக்குரிய அமௌண்ட் தொகை 19,000 ஒரு காசோலை, அதற்கு வட்டியோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குது மாவட்ட. அந்த மற்றும் இந்த மென்டல் அகனி காம்பன்சேஷன் இவர் இந்த கேஸ் போட்டது இதற்காக வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்கணும், அந்த தொகை திரும்ப செலுத்தணும், அதற்கான வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது. இதை எதிர்த்து வங்கி வந்து ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்க்கு போறாங்க. ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்லையும் மாவட்ட நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்களோ அதை உறுதிப்படுத்துகிறது. தொகை முறையான தொகை தான், 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது முறையான தொகை தான், இந்த திருப்பி கொடுக்க வேண்டிய தொகைக்கான வட்டியும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, இதில் வந்து நாங்கள் கை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இது பியூர்லி டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ், இவங்க வந்து இந்த இயந்திர கோளாறு இல்லை சாஃப்ட்வேர் மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. இன் ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க வந்து டியூ டெலிஜென்ஸோட நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து இவர்கள் வந்து இந்த வங்கியானவர்கள் வந்து நேஷனல் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் போகிறாங்க. நேஷனல் ரெட்ரஸல் கமிஷன்லேயும் நீதியரசர் குப்தா அவர்கள் வந்து அப்போ கமிஷனராக இருக்காங்க. அவர்கள் வந்து இது உறுதிப்படுத்தி இதில் வந்து எந்த விதமான சட்டத்திற்கு உட்படாமல் எதுவுமே செய்யலை, எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு தான் கீழமை நீதிமன்றங்கள் 2ம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆகவே அந்த தீர்ப்பு முறையான தீர்ப்பு தான், வங்கி வந்து அவருக்கு இழப்பீடு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.